ஹலோ ஹலோ பரணி. ஹலோ, நான் தான் எசக்கி பேசுதேன். ஏய் என்னடி இன்னுமா அவன் வரல? ஆமா, இவ்ளோ நேரம் ஏன் ஃபோன் பண்ணவே இல்ல? இல்லடி, அவங்க வந்துட்டாவ. ஆனா நாங்க கோயிலுக்கு வர முடியாது. ஏய் வர முடியாதா? அவருக்கு கையில அடிபட்டு இருக்கு, அதனால வண்டி ஓட்ட முடியாது. அடிபட்டிருக்கான்? ஏய் என்ன ஆச்சுடி? ஏலே அடியா ஆறுபட்டிருக்கு. அது ஒண்ணும் இல்லடி, ஏதோ சின்ன காயம் போல. அதான் பைக்கு ஓட்ட முடியாது. நாங்க வீட்லயே இருந்துக்கிட்டோம். நீங்க எல்லாம் காலையிலேயே வாங்க. ஏய் பெருசா ஒண்ணும் இல்லல்ல? ஒண்ணும் இல்லடி, வண்டி ஓட்ட முடியல, அம்பிட்டதான். சரி சரி, இந்த விஷயத்த ஆறுகிட்டயும் சொல்ல வேண்டான்னு அவங்க சொல்லுதாவ. நான் வச்சிடுட்டா? ஓ, அடிபட்டிருக்கு, யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்றானா? சரி சரி, நான் யார்கிட்டயும் சொல்லல. நீங்க 2 பேரும் நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு. சரிடி. ஏலே என்ன அடிபட்டிருக்குன்னு சொல்லுத, என்ன ஏதுன்னு தகவல் தெரியலையே. நானா ஒரு 8 வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவா. ஒண்ணும் இல்லடா, உன் தங்கச்சி புருஷனுக்கு கையில சின்ன அடிபட்டிருக்கான், அதனால கோயிலுக்கு வரலையா? ஆறு பாண்டிகா என்னாச்சு? எசக்கி தேவையில்லாம இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொன்னான். நீ ஒட்டு கேட்டுட்ட. ஏலே ஏதோ அடிபட்டிருக்குங்க, யார்கிட்டயும் சொல்லாண்டாங்க. ஏதோ பெருசா இருக்கு போதுல. இரு, நான் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஏய் இருடா, கொஞ்சம் இரு. நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட், வியாபாரம்லாம் வேற பண்ற, இது கூட உனக்கு புரியாதா? ஏலே என்னல உளருத? டேய் சின்ன அடிதான், ஆனா யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு எசக்கி சொல்றானா என்ன அர்த்தம்? எதுவா இருந்தா என்னல அடிதான் பட்டிருக்குன்னு சொல்லுதாங்களா? டேய் லூசு, புதுசா கல்யாணம் ஆனவங்க தனியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு அடிபட்டிருக்குன்னு நொண்டி சாக்கு சொல்றாங்க. அதே நேரம் அடிபட்டதை பார்க்க யாரும் வந்து நிக்க வேண்டாம்னு சொல்றாங்க, நாங்க தனியா இருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் அர்த்தம். இதெல்லாம் தெரியல, நீ எல்லாம் ஒரு பிரசிடென்ட். என்ன இவ அடிபட்டிருக்குன்னு சொல்லுதா? யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லுதானா? வீட்டுல தனியா இருக்கணும்னு சொல்லுதாவலாம். இங்க சிவராத்திரி நடக்கலாம். அவங்க என்ன பண்ணுதா? அவங்க ஏலே